கால தத்துவம் என்பது நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் அனுபவித்து கழிச்சிருக்கிறீங்க, நிகழ்காலத்தில் என்ன அனுபவிக்கணும், நீ இனிமேல் என்ன வர இருக்கிறது, இந்த மூணு சேர்ந்து வரையறை செய்வது தான் கால தத்துவம். சரி, இப்போ நியதிக்கு என்ன விளக்க சொல்கிறாரு? நியதி தத்துவம் அடுத்த பக்கத்தில் பாருங்கள். நியதி தத்துவம் ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை, ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது. இதை மட்டும் அடிக்கோடு போட்டு வச்சுக்குங்க. ஏன்னா நாம் தடுமாறுகிற இடம் இந்த இடம். ஏன் தடுமாறுகிறோம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக இதே நீங்கள் சோதிடம் பார்க்கக்கூடிய பலருக்கும் தெரியும். அதுக்காக நான் சோதிடரை குறை சொல்கிறேன்னு தயவு செய்து கருதாதீங்க. நாம் காதில் வாங்கிறத நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நமக்கு ஒரு தொழில்லையோ ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு, நாம் சோதிடம் பார்க்க போனோம். அவர் எல்லாம் பார்த்து முடித்து சொன்னார், உங்களுக்கு முன்னோருடைய ஒரு சாபம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நிறைய இடர்பாடு வருது. அப்புறம் யாரோ செய்த பாவம் உங்களை தொடர்ந்துட்டுருக்குது. ஏன், உங்கள் தலைமுறையில் ஒரு பெண் சாபம் இருக்குது, அவங்க சாபம் விட்டது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அப்புறமேல் மெல்ல யோசிச்சோம்னா நாம் நல்லவேன்னு ஜோசியர் சொல்லிட்டார். ஏன், யாரோ செய்தது, யார் எங்கள் தாத்தனோ பாட்டனோ ஏதோ தலைமுறை செய்த பாவம் இன்னும் தொடருதியா, அதனால தான் நீ துன்பப்படுறேன்னு சொன்னார் ஜோசியர். கவனிச்சியாத? அவர் என்ன சொல்லலை, நீ செஞ்ச பாவம் உன்னை தொடருதியான்னு சொல்லலை. அவர் சொன்னவர் என்ன சொல்லியிருக்கணும், நீ செஞ்ச பாவம் எப்போ செஞ்சு வச்சது, இப்போ உன்னை இப்படி படுத்துன்னு சொன்னான், ஐயா இப்படி எப்போ பண்ணியிருப்போம் போல இருக்குதுன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாவது படுவோம். இவர் அப்படி சொல்லலை, முன்னோருடைய சாபம் யாரோ ஒருத்தவங்க செஞ்சது அப்படின்னு சொன்னோடனே அப்போ நான் ரொம்ப நல்லவன், எங்கள் தாத்தனோ பாட்டனோ பண்ணி வச்சது இன்றைக்கி என்ன இந்த பாடாக படுத்துதுங்க அப்படின்னு தானே இன்றைக்கி வரைக்கும் கேட்டிருக்கிறோம். இந்த வரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒருவர் செய்த செயலுக்கான பயனை இறைவன் இன்னொருவருக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டான். உங்கள் தாத்தா செஞ்சது இருந்தால் தாத்தாவுக்கு தான், அப்பா செஞ்சிருந்தால் அப்பாவுக்கு தான், அது உங்களுக்கு வாராது. இதுதான் சைவ சித்தாந்தம். நீங்கள் செய்திருந்தால் தான் உங்களுக்கு, நீங்கள் செய்யாத ஒன்று உங்களுக்கு அனுபவமாக ஒருபோதும் வாய்க்காது. அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளணும்னா சைவ சித்தாந்தத்தை ஒருவாறு உள்வாங்கி கொண்டீங்கன்னா தான் இந்த கோட்பாடு உங்கள் அறிவுக்கு விளங்கும். இல்லைன்னா நம்ம அறிவு என்ன தோணும், மற்றவங்க செய்தது என் மேலே இறைவன் வச்சுட்டான், யாரோ செய்ததை இறைவன் எனக்கு கொடுத்துட்டான் என்ற அறிவு தான் நிற்குமே ஒழிய, நான் செய்தது என்கிற அந்த உண்மை அறிவை மறைக்கும். எனவே யாரோ செய்ததை உங்களுக்கு கொடுத்தா அது என்ன நியாயம்னு சிந்திச்சு பாருங்கள். தாத்தாவோ பாட்டனோ ஒரு தப்பு செய்துட்டாங்க, அதுக்கு ஒரு வினை பயன் இருக்குது, ஒரு துன்பம் இருக்கிறது, அதை அவருக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது என்ன நியாயம்? உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, டாக்டர் எல்லாம் உட்காந்து பார்த்து எல்லாம் மட்டும் ஊசி போடும்போது கூட்டிகிட்டு போன உங்களுக்கு ஊசி போட்டார்னா, ஐயோ டாக்டர் எனக்கு உடம்பு இல்லை, அவருக்கு தான் என் உடம்பு இல்லை, இல்லை நீயும் கூட வந்திருக்கு, நீ ஒரு ஊசி போட்டுக்க அவனு போட்டுருவாங்கன்னா என்ன? போடக்கூடாது. அப்படி போட்டால் அது சரியான மருத்துவம் அல்ல. இது அடிப்படை. சரி, மாணவன் எழுதுகிற தேர்வு தாளில் அவனுடைய விடைக்கு அவனுக்கு மதிப்பெண் கொடுக்கணும். யாரோ எழுதின மதிப்பெண்ணை இவனுக்கும் இவன் எழுதுறதை இன்னொருவனுக்கும் கொடுத்தா அது தேர்வாது இல்லையே. அப்போ என்னுடைய பசிக்கு நான் தான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிட முடியுமா? இல்லை உங்களுக்காக நீங்கள் எல்லோரும் ரொம்ப இதாக இருக்கிறீங்க, உங்களுக்கு போல் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு நான் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு சரியாயிருமா என்ன? என்ன தான் இருந்தாலும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தானே. அப்போ என்ன தெரிகிறது, ஒருவருக்காக இன்னொருவர் சாப்பிட முடியாது. ஒருவருக்காக இன்னொரு, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தூங்கமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போல நான் 10 நிமிஷம் தூங்கிட்டு வரேன், நான் தூங்கிட்டு வந்துடலாமா? முடியாதே. சாதாரண உறக்கத்தையே நான் இன்னொருவருக்காக செய்ய முடியாது, நான் சாப்பிடுகிற உணவை இன்னொருவருக்காக நான் சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் செஞ்ச பாவம் எப்படி இன்னொருத்தருக்கு வரும்?
இன்னொருத்தர் செய்து எப்படிங்க உங்களுக்கு வரும்? நம்புறமே. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தாங்க நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறோம். யாரோ செய்தது எனக்கு வந்துருச்சு, யாரோ செய்து எனக்கு வந்துருச்சு தான் நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன அறிவு தோணலை, நான் செய்தது என்ற தோணலையே. 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னான், தீதும் நன்றும் பிறதரவாரா. யாரோ கொடுப்பதில்லை, நீ செய்தது. அப்போ எனக்கு ஒரு இடர் வருகிறது என்றால் இடருக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் நான் அப்படின்னு சொல்கிற பழக்கம் வரணுமே. எனக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் பிரச்சனை. நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் என் மேலே வம்பிழுக்கிறதே வேலையாக வச்சுருக்கிறானுங்க அப்படின்னு அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் வருது, வருத்தம் வருது. இதான் நான் என்ன நினைக்கணும், நான் செஞ்ச பாவம் அந்த ஆள் வடிவத்தில் வந்து எனக்கு துன்பப்படுத்துதுன்னு நினைக்கணுமா இல்லையா? அவர் எல்லாரும் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் ரொம்ப நண்பராக இருக்கிறார், எனக்கு மட்டும்தான் துன்பப்படுத்துகிறார். அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய வினை எனக்கு இன்றைக்கி இவர் வழியாகத்தான் துன்பத்தை படுத்துன்னு வச்சுருக்குதுன்னு அர்த்தம். இதுதாங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெற்றோர், குழந்தைகள், உடன் பிறந்த இப்படி ஒரு 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 வட்டத்தை போட்டு வச்சு பாருங்கள். எல்லாருக்கும் எல்லாமும் ஒரே மாதிரியாக இருக்குது. சில பேருக்கு பெற்றோர் உதவியே செய்யாத பெற்றோர், சில பேருக்கு பெற்றோர் ரொம்ப நல்லவங்க, ஆகாத பையன். சரி, உடன் பிறந்தவங்க தான் உதவுகிற சகோதரர் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, உதவாத சகோதரரும் இருக்காங்க, சகோதரியும் இருக்கிறாங்க. எல்லா உறவும் எடுத்து பாருங்கள். ஒரு தொழில் செய்யும்போது உதவி செய்கிற நண்பனும் இருக்கிறான், உதவி செய்வது போல் ஏமாத்துகிற நண்பனும் இருக்கிறான். நான் உனக்கு இருக்கிறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணனும் தம்பியும் கூட இருந்துக்கிட்டு குழி பறிக்கணும்னு இருக்கிறான். இல்லை இந்தா வச்சுக்கடா, நான் தரேன்டா நீ வச்சுக்கடா அப்படி கொடுக்குற அண்ணனும் இருக்கிறான், தம்பியும் இருக்கிறான். இப்படி எல்லாமே தான் இந்த உலகத்தில் பார்க்குறோம். அப்போ எனக்கு மட்டும் ஏன் இது வாச்சுது அப்படின்னா, எங்கிட்ட இருக்குது வினைன்னு அர்த்தம். என்னுடைய வினை எனக்கு கொடுத்த உறவை நல்ல உறவாக கொடுக்கல. ஏன், எனக்கு உதவி செய்யாத உறவு தான் எனக்கு உறவாக இருந்திருக்குது. ஏன், அது என் வினை. எனக்கு பெற்றோர் என்னுடைய விருப்பத்துக்கு துணையாக இல்லாத பெற்றோர், என் விருப்பத்துக்கு துணையாக இல்லாத மனைவி, என் விருப்பத்துக்கு துணையாக இல்லாத மகன். அப்போ இதெல்லாமே விருப்பம் என் வினைக்கேற்ப கொடுக்கப்படும் போது அது எப்படிங்க உதவியாக நிற்கும்? அப்போ நான் என் மனைவியை நினச்சி நொந்து பிரயோஜனம் இல்லை, என் பையனை நினச்சி நொந்து பிரயோஜனம். ஏன், என் வினையை நினச்சி தான் நொந்துக்கணும். வாங்கி வந்த வரம் இப்படி செஞ்சு வச்ச பாவம் கொஞ்சமாக நஞ்சமாக வந்து இப்படி நிற்கிதே அப்படின்னு நான் என்னத்தான் நினைக்கணுமே ஒழிய அதை விட்டு போட்டு என் பையன் மோசம், என் பையன் மோசம், என் பையன் மோசம். ஏன், நீங்கள் ரொம்ப நல்லவரா என்ன? நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்களுக்கு திருஞான சம்பந்தரில் வந்து பிறந்திருப்பார், ஒரு திருநாவுக்கரசரில் பிறந்திருப்பார். சிந்திச்சு பாருங்களேன், சிவபாத இருதயருக்கு ஒரு ஞானசம்பந்தர் வந்து அவதாரம் செய்கிறார். ஒரு தம்பி தடுமாறுகிறான் என்று ஒரு அக்கா தவம் செய்கிறாங்க. உலகத்தில் எந்த அக்காங்க இப்படி உதவி பண்ணுவாங்க? 40 வருஷம் ஒரு தம்பிக்காக தவம் செய்கிறாங்க ஒரு சகோதரி. ஏன், அது திருநாவுக்கரசர் செய்து வைத்த புண்ணியம். இதையே மாற்றி சொன்னு வச்சுக்கங்களேன், திலகவதியார் செய்த தீவினை தம்பி தன் நெறியில் இல்லைன்னு சொல்லலாமே, கூட வரலையே, ஆனால் பின்னாடி வந்துட்டார். அதனால் நீங்கள் அதை அந்த இடத்துல பொருத்த முடியாது. அப்போ ஒரு 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 நீங்கள் ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருடைய இயல்பு என்பது நமக்கு நன்மை தருவதும் தீமை தருவதும் அந்த கேரக்டருடைய வேலை இல்லைங்க. நாம் செஞ்சு வச்ச பாவத்தின் புண்ணியத்தின் எதிர்வினை. எனவே உங்களோடு இப்போ பயணிப்பவர்களாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நீங்கள் நல்வினை செய்திருந்தால் நல்ல பெற்றோர், நல்ல சகோதரன், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல நண்பர்கள், எல்லாமே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்படி இல்லைன்னா அதை நாம் ஏன் சொல்லுவானே இல்லையா? ஏன்னா நமக்கு தெரிகிறது எல்லாமே நமக்கு அப்படி அமையவில்லை, எல்லாருக்கும் அப்படி இல்லை, எங்கேயோ ஒரு பக்கம் பழுது இருக்குது. அப்போ பழுது வருகிற இடத்துல தீவினை வேலை செய்கிறது, நன்மை வருகிற இடத்துல செய்த புண்ணியம் வேலை செய்கிறது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம் செஞ்ச பாவமும் புண்ணியம் இந்த வடிவத்தில் வந்து நிற்கிதுன்னு தெரியணும்.